வாங்க பெல்சியா கிச்சன். இன்றைக்கி நாம் தேங்காய் பருப்பி செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேங்காய் பருப்பிக்கு இன்றைக்கி ஒரு தேங்காய் எடுத்துருக்கிறேன். அந்த தேங்காய்க்கு பின்னாடி அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா சுரண்டி எடுத்துட்டு தான் நம்ம வெட்டணும். சின்ன சின்னதாக வெட்டி நல்லா மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் தேங்காய் பூ போல் சொருகி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம ஒரு சட்டியை வச்சுக்கலாம். அதில் ஒரு 1/2 கப் சீனி போடுறேன். அரை கப் சீனிக்கு 1 கப் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி அது நல்லா கரையட்டும். இப்போ இது பாவு மாதிரிலாம் காய்க்க வேண்டாம், அப்படி கொதிச்சா சரி. இப்போ நம்ம இதை சொருகி வெட்டி வச்சதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். ஒரு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை உள்ளே போட்டுக்கலாம். பால் எதுக்கு ஊற்றிருக்கோம் அப்படின்னு சொன்னால், அந்த முறையில் அந்த சீனி போட்டல அந்த அழுக்கெல்லாம் மேலே எலும்பி வருது பாருங்கள். அதை அப்படியே எடுக்கிறக்காக தான் பால் கொஞ்சம் ஊற்றிருக்கிறேன். இப்போ இந்த முறையை மேலே வர்ற முறையெல்லாம் எடுத்துடணும். இப்போ பாருங்கள், நல்லா அது ரெடி ஆகிட்டு இருக்குது நமக்கு. அடியெல்லாம் பிடிக்காது. இப்போ இதில் கொஞ்சம் ஒரு சொட்டு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருக்கிறேன். இப்படி சதுரமாக போட்டு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எந்த தட்டுன்னு இல்லை, நமக்கு தேவை சதுர சேஃபு. கொட்டி வச்சுட்டு இப்படி ஒரு அமுத்தி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படி ஆறட்டும். இப்போ லைட்டாக கோடு போட்டுக்கலாம். ஏன்னா ஆறுனா கெட்டி ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம கோடு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு 1 மணி நேரம் அப்படியே செட் ஆகட்டும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு பருப்பி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ஒன்று எடுத்தால் போதும், லைனாக. வெள்ளை வெள்ளையன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.